Hi friends, welcome to Jeff and Jess. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கோதுமை மாவுல ஒரு ஹெல்த்தியான வெஜ் நூடுல்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். நம்ம எப்பயும் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி இது ஒரு 1/2 hour இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு இது கொதிக்கட்டும். இப்போ நம்ம மாவு புளியறதுக்கு ரெடி பண்ணிடலாம். மாவு இந்த அச்சில் வச்சு புளிஞ்சிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்லோவில் வச்சுட்டு தான் புளியணும், இல்லைன்னா அந்த ஹீட்டு நம்ம கையில் அடிக்கும். அதனால் இந்த மாதிரி தண்ணியிலே நம்ம புளிஞ்சு விட்டுடலாம் மாவை. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். புளிஞ்சாச்சு. இப்போ அந்த கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்படி லைட்டாக. இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு அப்படியே ஒரு ஆறுன தண்ணியில் போட்டுடலாம். இப்போ தண்ணியை எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிட்டோன்னே 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ 2 குடமிளகாவும் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கேரட்டும் அதே மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கேபேஜ் அதையும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப வதங்கணும்னு வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். காய்கறியெல்லாம் பாதி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். இதில் மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு இது மட்டும் சேர்த்தா போதும். நம்ம மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம நூடுல்ஸை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு லைட்டாக கம்மியாக இருந்தது, அதனால் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஹெல்த்தியான கோதுமை நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.